நாமக்கல் மாவட்டம் களங்காணி ரயில் நிலையம் அருகே சரக்கு ரயிலில் ஏற்பட்ட பழுதால் அந்த வழித்தடத்தில் பயணிகள் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தூத்துக்குடியிலிருந்து நிலக்கரி ஏற்றிக் கொண்டு நாமக்கல் வழியாக மேட்டூருக்கு சரக்கு ரயில் ஒன்று வந்து கொண்டிருந்தது. நாமக்கல் களங்காணி ரயில் நிலையம் அருகே ரயில் வந்து கொண்டிருந்த போது என்ஜின் பழுதாகி நின்றது. இதனால் சேலத்திலிருந்து கரூர் நோக்கியும் களங்காணியிலிருந்து புறப்பட்ட ரயில்களும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. பின்னர் பயணிகள் ரயிலில் இருந்த என்ஜினை பயன்படுத்தி பழுதாகி நின்ற சரக்கு ரயிலை மற்றொரு தண்டவாளத்திற்கு அதிகாரிகள் கொண்டு சென்றனர். இதனால் அங்கு 3 மணி நேரத்திற்கும் மேலாக பயணிகள் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கரூர்ல இருந்து சேலத்துல வண்டி வந்துச்சுங்க. ஒரு 6:30 மணிக்கு செல்லப்பம்பட்டி பைபாஸ் கிட்ட வண்டி தம்மு இல்லாம வண்டி பழுதறிஞ்சிருச்சு. சேலத்துல இருந்து கரூர் வண்டி பேசஞ்சர் வண்டியில் இருக்கு. அதுவும் இன்ஜின் தூக்கி போட்டு இழுத்து விட்டு 3 மணி நேரம் பயங்கர தாமதம். மக்கள் போக்குவரத்து ரொம்ப இதாகி போச்சு. மக்களுடைய அன்றாட வேலையெல்லாம் இதாகி போச்சு. அதுக்கப்புறம் இன்ஜின் வேற இன்ஜின் தூக்கி மாத்தி விட்டு சரி செஞ்சு ஒரு 3.5 மணி நேரமா இதாகி இப்பதான் வண்டி ரெடியாகி கிளீன் பண்ணிருக்காங்க. இப்ப பரவாயில்ல, பிரச்சனை இல்லைங்க. சரக்கு ரயில் என்ஜின் பழுதால் கரூர், சேலம், நாமக்கல் வழித்தட சேவையில் காலதாமதம் ஏற்பட்டது. இதனால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர்.